அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. பரலோகப்பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய நாமம் மைப்படட்டும். தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பின் நேயர்களே, இந்த நாளிலும் தேவன் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக நம்மை அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனை மைப்படுத்தும் 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்கி வருவதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்ட பொழுது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 27,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். விதமாக ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரிகள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்த கர்த்தரின் கீதவாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பொறிகளை ஊதினார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாலமன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம், சர்வாங்க தகன பலியிட போஜன பலிகளையும் நினத்தையும் கொல்லப்படாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருந்திருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை சாலமன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியின் நினத்தையும் செலுத்தினார். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் நிலையிலிருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனுடனே கூட இருந்த மகா பெரிய கூட்டமாக இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளவும் பண்டிகை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாக கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்தை பிரதிஷ்டையும் 7 நாள் பண்டிகையும் ஆசரித்தார்கள். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த நன்மையாக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையில் சாலமோன் செய்ய மனதாக இருந்தவை எல்லாம் அனுகூலமாயிட்டு, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டு கிளிகளுக்கும் கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் அனுப்பும் பொழுது என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்து வைக்கக்கூடிய செவிகள் கவனிக்கிறவருமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயம் என்னாலும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து என் கட்டளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீது உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வலவியை நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறு தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கு என்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தில் நின்று தள்ளி அதை எல்லா ஜனங்களுக்கும் பழமொழியாகவும் வரிச்சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதத்தில் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிற நிவனும் பிரமிட்டு கர்த்தர் இந்த தேசத்திற்கு இந்த ஆலயத்திற்கு இப்படி செய்தேன் என்று கேட்பான். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை இந்த தேசத்தில் புறப்படப்பட்ட தங்கள் தேவனாகி கர்த்தரை விட்டு வேறு தேவர்களை பற்றி கொண்டு அவளை நமஸ்கரித்து சேவிக்கிறபடினார். கர்த்தர் இதை தீங்கு எல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணி என்று சொல்லுங்கள் என்றான். அதிகாரம் 8. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையும் கட்ட 20 வருஷ காலம் சென்ற பின்பு ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களையும் சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரருக்கு குடியேற்றினார். பின்பு சாலமோன் ஆமாத் சேபாவுக்கு போய் அதை செபித்தான். அவன் வனாந்திரத்தில் தத்மேரையும் ஆமாத் தேசத்திலே ரசுகளின் பட்டணங்களை அனைத்தையும் கட்டினான். சாலமோன் மேல்பாத்தோரனையும் கீழ்ப்பாத்தோரனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்பாக்களும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி பாலத்தையும் தனக்கு இருக்கிற ரசுகளையும் வைக்கும் சகல பட்டணங்கள் ரதங்களையும் இருக்கும் சகல பட்டணங்களையும் குதிரை வீடு இருக்கும் பட்டணங்கள் எருசலேமிலும் லீபனோனிலும் தன் ஆளும் தேசம் எங்கும் தனக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணி இருந்த இஸ்ரவேல் ஜாதி அல்லாத ஏத்தியரிய மோரியர் பெருசேரிய பூசேரிய மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தின் அவர்களை பிள்ளை சாலமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி
பகுதி கட்டச் செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுவதில்லை. அவர்கள் யுத்த மனுஷனுடைய சிறுவைக்காரன் தலைவரும் அவருடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாயிருக்கிற இருந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனுடைய ஊழியக்காரன் தலைவராகியவர்களில் 250 பேர் ஜனத்தை ஆண்டார்கள். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலத்தில் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலேயே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோன் குமார்த்தி தாவீது நகரத்திலிருந்து நான் அவர்களுக்கு கட்டின மாளிகை குடிவர பண்ணினான். அது முதற்கொண்டு சாலமோன் தன் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஒவ்வொரு நாளும் கட்டளைக்கு தக்கதாக மோசையுடைய கற்பனைகளின்படியே ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்புகளும் வருஷத்தில் 3 தரம் ஆச்சரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தினான். அவன் தகப்பனாகிய தாவீதுடைய பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளில் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளைப்படி துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் உரிமைகளை வாசல் காப்பவர்களும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகி தாவீது இப்படிப்பட்டு கட்டளையிட்டிருந்தான். சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கு லேவியருக்கும் கொடுத்த கட்டளையை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் இதை முடிக்க மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. பின்பு சாலமோன் ஏதோம் தேசத்து கடல் ஓரத்தில் இருக்கும் ஏசியன் பேருக்கும் ஏலோத்துக்கும் போனான். அவனுக்கு ஈராம் தன் ஊழியக்காரன் முகாந்திரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினான். அவர்கள் சாலமோனின் வேலைக்காரருடைய ஒப்பீருக்கு போய் அங்கிருந்து 450 தாலந்து பொன்னை ஏற்றி ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதிகாரம் 9. சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட பொழுது விடுகதைகளினால் சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டங்களோடும் எருசலேமுக்கு வந்தான். அவன் சாலமோனிடத்தில் வந்த பொழுது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தான். அப்பொழுது சாலமோன் அவன் கேட்டவைகளை எல்லாம் விடுவிட்டான். அவளுக்கு விடுவிக்கப்படாதபடி ஒன்றாகலும் சாலமோனுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. சேவாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய பானபாத்திரக்காரி அவர் அரமனையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களை அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசைகளையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவருடைய வஸ்திரங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்ட பொழுது அவன் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தை பாதியை அகலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ ராஜாவாக இருக்கும்படி உம்முடைய சிங்காசனத்தின் வீட்டிற்கு பண்ண உண்மையில் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலின் என்றைக்கு நிலைநிறுத்தும்படி சிநேகிக்கிறதுனாலே நியாயம் நீதியும் செய்கிறதற்கு உண்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றான். அவன் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தான். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமன் கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களைப் போல ஒரு காலம் வரவில்லை. ஒப்பையிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரனும் சாலமன் வேலைக்காரனும் வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்கள் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜா அரண்மனை ஊற்றுக்கால்களுக்கும் சங்கீதக்காரருக்கும் சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதேயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கலும் அதிகமாய் அவன் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவன் தன் பரிவாரத்தோடு கூட தன் தேசத்தின் திரும்பி போனான். வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் அந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது. அரபி தேசத்துக்கு சகல ராஜாக்களுக்கும் மாகாணங்களிலும் அதிபதிகளும் சாலமனுக்கு பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வருவார்கள். ராஜாவாகிய சாலமோன் 200 பரிசைகளை அடித்து பொன் தகட்டால் சேவித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறைய பொன் தகட்டை செலவழித்தான். அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 300 சேக்கல் நிறைய பொன்னை செலவழித்தான். அவைகளை ராஜா லீபனோன் வசம் என்னும் மாளிகையில் வைத்தால் ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் ஒரு பாதப்படியும் உட்காரும் இடத்திலும்
கை கை சாமான்களும் இருந்தன. 2 சிங்கங்கள் கை சாமான்களின் அருகே நின்றது. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. இந்த ராஜ்யத்தில் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோனும் வனம் என்னும் மாளிகையும் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாக இருந்தது. ஒன்றும் பொன்னினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரனும் தர்ஷீஷின் போய் வரும் தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்தில் ஞானத்தில் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இதயத்தில் தேவனாருடைய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் தரிசனத்தை தேடினார்கள். வருஷம் அவர் தங்கள் காணிக்கையாக வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் பாத்திரங்களின் ஆயுதங்களையும் கந்தருக்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோனுக்கு 4000 குதிரைகள் அவயங்களும் ரதங்களும் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்கள் அவர்களை எருசலேம் தன்னிடத்தில் ராஜா வைத்திருந்தார். நதி துவைக்கு பலிஸ்தீன் தேசம் மட்டும் எகிப்து நிலை மட்டும் இருக்கிற சகல தேச ராஜாக்களையும் அவன் ஆண்டான். எருசலேமிலே ராஜா வெள்ளி கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். எகிப்திலும் மற்ற தேசங்களிலும் இருந்து சாலமோனுடைய குதிரைகள் கொண்டு வரப்பட்டது. சாலமோனுடைய ஆகியத்தமான மற்ற நடவடிக்கைகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனின் ஆகிய எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரன் ரெபெயாமை குறித்து ஞானஸ்ரீகாரனாக இட்டோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேம் இஸ்ரவேலில் 40 வருஷம் அரசாண்டான். பின்பு சாலமன் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்தான். அவனை தன் தகப்பனாகிய தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் ராஜாவானான். வாசிக்க வேண்டிய வேதப்பதி வாசித்தோம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய நாமப்படட்டும். கொடுத்த வேத பகிர்ந்துக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இதன் மூலமாக தேவ நாமப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம்.